சிக்கனில் போய் யாராவது ஊறுகாய் செய்வாங்களா? நான் செய்வேங்க. எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். என் ஹஸ்பண்ட் தான் ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணாங்க. நான் இந்தியா கிளம்புறேன் அப்படின்றதுனால அவங்களுக்காக நான் வந்து ஒரு 3 மந்த் தாங்குற மாதிரி வந்து சிக்கன் ஊறுகாய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நார்மல் கோழியில் தான் இப்போ வந்து சிக்கன் பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் ஒரு 2 கோழிக்கிட்ட நான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அந்த கோழி வந்து உங்களுக்கு ஒரு 4 கிலோ கிட்ட இருந்தது. 4 கேஜி அப்படின்றதுனால அதை வந்து ஃபுல்லாகவே நான் வந்து பெரிய பாத்திரத்தில் போட்டு வாஷ் பண்ணேன். 5, 6 டைம் வந்து வாஷ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அதோட மஞ்சத்தூள் போட்டு லாஸ்ட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுனால ஃபுல்லாக இதில் நமக்கு வந்து பிக்கிளுக்கு தேவையானது வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்கின் தான் தேவைப்படும். நாங்கள் வந்து கொஞ்சமாக முன்னெல்லாம் செய்வோம். அப்போ கொஞ்சமாக செய்யும்போது எனக்கு வந்து இவ்வளோ வந்து வேலை இருக்காது. ஏன்னா அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வரும்போதே ஸ்கின்லெஸ் தான் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ எலும்பும் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ நாங்கள் முழு கோழி வாங்கினதுனால எனக்கு வந்து எலும்பும் இருந்தது. அதே சமயம் எனக்கு வந்து ஸ்கின்னுமே நிறையா இருந்தது. அது ஃபுல்லாகவே நான் பீல் பண்ணி அதுக்கப்புறம் நான் எலும்பெல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி போடுறதுக்காட்டியுமே எனக்கு வந்து ஒரு 2 ஹார்ஸ் கிட்டே எனக்கு அதுலேயே எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இந்தியா போகிறோம். நானும் என் பாப்பா மட்டும்தான் போகிறோம். என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து திடீர்னு சமைக்க முடியல அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் மோஸ்ட்லி வந்து நான் ஊர் போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி சிக்கன் பிக்கிள் வந்து நாங்கள் செஞ்சுருவோம். இதுக்கு வந்து சிக்கன் க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக பண்ணுறோம் இல்லையா, அதுதான் பெரிய ப்ராசஸாக இருக்கும். மற்றபடி பெரிய ப்ராசஸ் அப்படின்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சிக்கன் வந்து நான் வந்து 4 கிலோ கிட்ட நான் வந்து எடுத்தேன். பட் அதை நான் செய்யும் போது எனக்கு வந்து அது ஒரு 2.5 கிலோ கிட்ட தான் இருந்தது. எலும்பெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது எனக்கு ஒரு 3 கிலோ 3.5 கிலோ 3 கிலோ தான் ஆக்சுவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் அப்படின்றதுனால இஞ்சி பூண்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் பீல் பண்ணி அதை நான் செஞ்சிட்டே இருந்தேன் ஒரு பக்கம். என் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் அதை செய்கிற ப்ராசஸில் இறங்கிட்டாங்க. மல்லி போட்டுருக்கலாம். மல்லி வந்து நம்ம பவுடராக சேர்த்துக்கலாம். தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நான் வந்து வறுத்து எடுத்தோம். ஏன்னா அப்போ தான் வந்து மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக நைஸாக வரும் அப்படின்னு. ஸோ ஃபுல்லாகவே நாங்கள் வறுத்து எடுத்துகிட்டு தனியாத்தூள் மட்டும் நாங்கள் தனியாவாக சேர்க்காமல் தூள் மாதிரி சேர்த்துட்டோம். இது ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் தண்ணி எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை நாங்கள் வந்து வறுக்க ஆரம்பித்தோம். ஆயில் எதுவுமே போடலை. அந்த தண்ணி ட்ரை ஆகணும் அப்படின்றதுக்காக சும்மா வெறும் கடாயில் வந்து அதை சிக்கனை போட்டு நம்ம வந்து 2-3 வாட்டி கொஞ்சம் நேரம் இப்படி இது பண்ணோம் அப்படின்னா வதக்கணும் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் விடும் அதுலேயே. ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம அது கொஞ்சம் நல்லா வந்து வத்துற வரைக்கும் நம்ம அதை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்கிற அளவுக்கு கிண்டிகிட்டே இருக்கணும். அப்புறம் அதோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ தண்ணி ஃபுல்லாகவே வடிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நமக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இது ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து வெந்துடுச்சு. பட் இப்போ இதை வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ தான் நம்ம வந்து இதை வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து இது தனியாக எடுத்து வச்சுட்டு நான் சின்னதாக கடாய் வந்து அதில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது வந்து எனக்கு நான் போடும்போது ஒரு 3 கிலோ கிட்டே இருந்தது. இப்போ எனக்கு சுண்டி அது வரும்போது 2 கிலோ கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணால் அது இன்னுமே வந்து நமக்கு சுருங்கும். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு 4-5 வாட்டி நாங்கள் போட்டு எடுத்தோம். 4 வாட்டியாக
கட்டி நம்ம போட தெரியும்ல அப்புறமா அப்புறம் நம்ம வந்து வறுத்து எடுத்துகிட்டு நம்ம இதை போடும்போது ஒரு மாதிரி சவுண்டு வரும் டக்கு டக்குன்னு. ஸோ அப்போயே நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து நல்ல பதத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும். இது ஃபுல்லாகவே ஆயிலில் பண்ணுறோன்றதுனால நமக்கு 3 மாதம் ஆனாலுமே கெடாது. பட் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக போகிற மாதிரி பார்த்தீங்க. ஊறுகாய் வந்து சாதத்தோடு வச்சும் சாப்பிட்லாம், தயிர் வச்சுட்டு அந்த மாதிரி நம்ம தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் சாப்பிடுவோம்ல அது மாதிரி சாப்பிட்லாம். மோஸ்ட்லி இது வந்து நான் வந்து உப்புமா செய்கிறோம் அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் வச்சு சாப்பிடுவார் என் ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சு போட்டுட்டு அதில் வந்து சாப்பாடில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்து அடிக்கடி சாப்பிடக்கூடாது சிக்கன். நம்ம என்னைக்காவது வீக்லி 2 டைம்ஸ் அந்த மாதிரி நம்ம எதுவுமே சமைக்கல அப்படின்ற போது அவங்களுக்கு இது யூஸ் ஆகுன்றதுனால தான் இதை நான் செய்கிறேனே. ஆல்ரெடி வறுத்த எண்ணெயை வந்து நம்ம இப்போ வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஊறுகாய் செய்கிறதுக்கு. அது கூட கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயில் தேவைப்படுதுன்றதுனால தான் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஊற்றிட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அப்போ தான் வந்து அந்த ஆயிலே வந்து அது நல்லா சூட்டில் வந்து நமக்கு ஒரு மாதிரி திருத்திரியாக வந்துடும். அந்த ஸ்டேஜ் இருந்தாலே போதும். கீழே விடக்கூடாது. ஸோ வந்து எல்லாமே வந்து கம்மி பண்ணிக்கணும் இருக்கலாம். இது எல்லாமே ஸ்லோ குக் ப்ராசஸ் தான். நம்ம எல்லாத்தையுமே வந்து சிம்மில் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம தீச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து கசக்கிற தன்மை வந்துடும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்மில் வச்சு தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வறுத்துட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸை வந்து பவுடரை போட்டுட்டோம். இதான் மசாலா அப்படின்னு பார்த்தா அதோடது. ரொம்ப காரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணேன். காரம் வந்து என் ஹஸ்பண்ட் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால நான் வந்து மீடியமாக நான் வந்து ஒரு ஊறுகாயில் எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டோம். உப்புமே வந்து நம்ம வந்து ஊறுகாய் அப்படின்னாலே உப்பு தானே நமக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதுவும் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி தான் நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதாங்க, இவ்வளோ தூரம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு 3 லெமன் கிட்ட புழிஞ்சு விட்டோம் அது மேலே. அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு அந்த ஊறுகாவே வந்து கம்ப்ளீட் ஆகும். லெமன் லாஸ்ட்டாக நம்ம வந்து புழிஞ்சு விடும்போது தான் அந்த ஊறுகாவோடது வந்து கம்ப்ளீட் ஆகும். அவ்வளோதான், ஊறுகாயோட ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இதை கைப்படாமல் யூஸ் பண்ணுறோம், இல்லை வந்து ஸ்பூன் வந்து ஈரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இது வந்து 3 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். இது நம்ம ஈரம் லைட்டாக பட்டாலும் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் பார்த்து யூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். இது நாங்கள் அடிக்கடி செய்வோம், அதனால் எங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.